முன்னாடியெல்லாம் கை உடஞ்சிச்சு அப்படின்னா கையில கட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை துணியை கழுத்துல கட்டி கையில தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது அசிங்கமா இருக்கும். ஆனா இப்ப பாரு, ஸ்கூல் பேக் மாதிரி உன்னை கழுத்துல கட்டி ஸ்டைலா தொங்க போட்டுக்கிட்டு திரியுறாங்க. எதா கொழுப்பா? ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு கை உடைஞ்சிருக்கிறத பார்த்தா கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பையில நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இந்த கேப்ல வந்து பீடி சிகரெட் வச்சுக்கலாம், தீப்பெட்டி வச்சுக்கலாம், ஏன் போன் வச்சுக்கலாம், ஏன் பீர் பாட்டில் கூட வைக்கலாம். அப்போ கையை கிட வைக்கிறது? ஆமா, அது வேற இருக்குல்ல, அத மறந்துட்டேன் பாருங்களேன். டெல்லி வண்டியை ஸ்லோ பண்ணு, ஏதோ ஒரு பொண்ணு வருது. ராத்திரி நேரத்துல பொண்ணை கண்டவோடய வண்டியை ஸ்லோ பண்றதுக்கு நான் அந்த மாதிரி டிரைவர் கிடையாது சார். சி அப்படி இல்ல, நல்லா பாரு, தூரத்துல ஒரு பொண்ணு ஸ்கூட்டில வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அட ஆமா, இது வில்லங்களை விட டேஞ்சர் ஆச்சு. ஐயோ ஆமாண்ணே, காலை ரோட்ல தேய்ச்சிக்கிட்டே வருது பாரு. அநேகமா பிரேக் போட நினைக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயா இது அதை விட டேஞ்சர் ஆச்சு. எதுக்கு டப்ப பிரேக்க போட்டுருவோம்? அப்பா யோ டிரைவர், என்னையா வண்டி ஓட்டுற? பார்த்து ஓட்டு. என்ன பின்னாடில இருந்து சவுண்ட் வருது? ஐயோ அவசரப்பட்டனே. அடா, அதை எவனாச்சும் போதையில உளறிட்டு இருப்பான்னு. இப்படியே சமாளிக்க வேண்டியதான். ஓய் பார்த்து ஓட்டு, இல்ல டாடா ஏசிய சீஸ் பண்ணிடுவேன். பாத்தியா, இது டாடா ஏசியம். போதை மண்டைக்கு ஏறி மூக்கு வழியா ஊத்துது போல இருக்கு. டாடா ஏசில எதுக்குடா இவ்வளவு பேர் ஏத்தி வச்சிருக்க? வண்டிய ஸ்டேஷனுக்கு விடுற. அடாடாடாடாடாடா, மறுவத்திலையும் டாடா ஏசிங்கிறான் பாத்தியா? இவனெல்லாம் இந்தாடா போதையில இருக்க கம்நாட்டி, அமைதியாரு இல்ல அறுத்துருவேன். ஏய், அவங்களாம் போலீஸ் ஆபீசர்ஸ், மரியாதையா பேசு, இல்ல போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு விட்டுருவேன். ஐயோ வேணாம் சார். ஏடா என்னடா வண்டி வச்சிருக்க? எவ்வளவு மிதிச்சாலும் போக மாட்டேங்குது. ஏன்னா பிரேக்க மியூசிக் இருந்தா எப்படின்னு போவோம்? எது பிரேக்கா? அட ஆமா,